நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன கூப்பிட்டீங்களாமே? ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க் யூ. நீங்க இந்த காலேஜ்ல புது ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமா மேடம். எல்லா கிளாஸ்லயும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். ஓகே. பர்టిక్యులர்லி இப்போ வந்திருக்கிற நியூ பேட்ச்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். ஓகே மேடம். இப்போ கூட உங்க கிளாஸ்ல ஏதோ பணம் திருட்டு போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வரல மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களே வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க கிளாஸ்ல யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? நோ மேடம். இந்த மாதிரி இந்த காலேஜ்ல ஒரு தடவை கூட நடந்தது இல்ல. இத பெருசுபடுத்தாம இதோட விடுறது தான் காலேஜுக்கு நல்லது மேடம். அப்போ இந்த திருட்டுக்கு நீங்களும் சப்போர்ட்டா சார்? ஸ்டூடண்ட்ஸ் தப்பு பண்ணா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதையும் நாம தான் தீர்த்து வைக்கணும். அதுவும் இல்லாம இது ஸ்டூடண்ட்ஸோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம காலேஜோட பிரச்சனை, நிர்வாகத்தோட பிரச்சனை. கிளாஸ்ல திருட்டு நடக்கிற அளவுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கேர்லெஸ்ஸா இருக்கு. யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி மேடம் பொறுப்பாகும்? வேற யாரு பொறுப்பேத்துக்க முடியும்? இந்த பிரச்சனையை அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. இதை வளர விட்டா இதை விட பெரிய பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் லேப்ல இருக்கும்போது தான் திருட்டு நடந்திருக்கு. வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? வேற டிபார்ட்மெண்ட் பையன் நுழையிறதுக்கு பயப்படுவாங்க மேடம். நீங்க சொல்றதும் சரிதான் மேடம். இப்பதான் மேடம் எனக்கு ஒரு டவுட் வருது. ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ல யார் இல்லாத நேரத்துல ஒரு பையன் பேக் திறந்து பார்த்துட்டு இருந்தான் மேடம். ஆமா மேடம், நான் அவனை பார்த்தேன். என்னால அவனை அடையாளம் காட்ட முடியும். குட். இப்போ கூட அவன் உங்க கேபினுக்கு வந்துட்டு போனான் மேடம். அவன் வயலட் கலர் ஷர்ட் போட்டிருந்தான். அப்படியா? இப்போ என் கேபினுக்கு வந்துட்டு போன பசங்கள்ல வயலட் கலர் ஷர்ட் போட்டிருக்க பையனை இமிடியேட்டா இங்க வர சொல்லுங்க. என்ன இங்க நிக்கிறீங்க? நம்ம கிளாஸ்ல பணம்லாம் காணா போச்சுல, அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வந்தோம். ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்டை கேர் பண்ணுற மாதிரி தெரியல. சரவணன் கூட தனியாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க கிளாஸ்க்கு போகலாம். இல்லை திவ்யா, நீ போ. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்ததும் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏற்கனவே நம்ம சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இஷ்யூ பெருசாகி இப்போ மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணுறோம்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிளாஸ்க்கு போகலாம். நான் திருடல மேடம். நான் யார் பணத்தையும் எடுக்கல மேடம். திருட என்னைக்கு நான் திருடன் ஒத்துக்கிட்டான்? சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கல சார். நான் அந்த மாதிரி பையனும் இல்லை சார். நான் நல்லா படிக்கிற பையன் சார். ஏன் நல்லா படிக்கிற பசங்க திருட மாட்டாங்களா? சார் நான் எடுக்கல சார். அப்போ நீ திருடல. எல்லாரும் லேப்ல இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு கிளாஸ்க்கு வந்த? நோட் புக்கை மறந்துட்டு போயிட்டேன் மேடம். அதை எடுத்துட்டு போகலாம் கிளாஸுக்கு வந்தேன் மேடம். உண்மையை சொல்லு, காசு திருடி எங்க வச்சிருக்க? இல்லை மேடம், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா நீ பெரிய விளைவை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நான் ஏழை தான் மேடம். ஆனால் திருடனுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை மேடம். பொய் சொல்றேன் மேடம். இவன் மத்தவங்க பேக்கை திறந்ததை நான் கண்ணால பார்த்தேன் மேடம். சந்தேகப்பட்டு கேட்டப்ப இவன் ஏதோ சொல்லி மழுப்புனா மேடம். சார், இவர் சொல்ற மாதிரி நீ மத்தவங்க பேக்கை எடுத்தியா? சொல்லு. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் மற்றவங்க பேக்கில் கை வச்சேன் மேடம். ஆனால் திருடல. மத்தவங்க பேக்ல கை வைப்பாரா, ஆனா திருட மாட்டாரா? என்ன கதை சொல்றியா? இத பாரு சரவணன், என்னோட பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கா எடுத்து காசை திருப்பி கொடுத்துடு. சத்தியமா நான் எடுக்கல மேடம். டேய், ஒழுங்கா எடுத்த காசை திருப்பி கொடுத்துரு. கீழே விழுந்த பேக்கெல்லாம் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு தான் மேடம் பேக் எடுத்தேன். அதை பார்த்துட்டு தான் சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். சரவணன், என்ன கோவப்படுத்தி பார்க்காத. காசை எங்க வச்சிருந்தாலும் ஒழுங்கா கொடுத்துடு. மேடம், நான் திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட எந்த பணமும் இல்லை. நான் திருடவும் இல்லை. என்ன வேணா செக் பண்ணி பாருங்க மேடம். தெரியாம திருடின மாதிரி பணத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கலாம்ல மேடம். என் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன திருட மாதிரி உங்களை பார்க்க வைக்குது. ஸ்டாப் இட். சரவணன், உனக்கு 2 days டைம் தரேன்.
அதுக்குள்ள நீ திருடலன்னு நிரூபிக்கணும். இல்லனா உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா இருக்கும். Otherwise, you will be suspended from the college. மேடம் Get out.